ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 வத்தல் மிளகு, இவ்வளோதாங்க. ஒரு சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 6-7 காரத்துக்கு எவ்வளோ மிளகு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 வத்தல் மிளகு போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய உள்ளி எடுத்து அதையும் போட்டு அதை நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கூட உப்பும் கூட போட்டுக்கலாம். அது கூட அந்த 2 எடுத்து வச்சுருந்த 2 பல் பூண்டையும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் நல்ல மாதிரி வதங்குற அளவுக்கு நம்ம கேஸை சிம்மிலே வச்சுட்டு வதக்கணும். வதக்கி நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, பழுத்த தக்காளினா நல்லா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளினா ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. எனக்கு பெரிய தக்காளி நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நல்லா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழையை போட்டு இதை நல்லா வதங்கணும். இந்த தக்காளி பின்ன பெரிய உள்ளி எல்லாம் என்ன பாருங்கள் நல்லா வதங்கிட்டு நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சிடலாங்க. நான் பாருங்கள் மிக்சியில் போட்டுட்டு இது போல் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் புளி ஒன்றும் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் வானொலியில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த அரைச்ச தக்காளி தான் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கியிருக்கோம், இருந்தாலும் ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டா தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி கூட வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக. நீங்களும் இது போல் தக்காளி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி இட்லி வச்சு அதில் நிறைய தக்காளி சட்னி அப்படி ஊற்றி நல்லா கோவரை வச்சு அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.